யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணத்தில் நாம் அனைவரும் யோகியோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு துன்பங்கள். இந்த பிச்சைக்காரன் பித்தனை போல் சுற்றி கொண்டிருந்த போது ஒரு நாள் மிகுந்த பசி எடுத்தது. 3 நாட்களாக சாப்பிட எதுவுமே அப்பா கொடுக்கவில்லை. அன்று பசியின் வேகம் அதிகரித்திருந்தது. மயக்கமாயிருந்தது. புகை வண்டியில் இந்த பிச்சைக்காரன் சென்று கொண்டிருந்தான். ஒரு ஸ்டேஷனில் புகை வண்டி நின்றது. இந்த பிச்சைக்காரன் வண்டியிலிருந்து இறங்கி ஊரை நோக்கி நடந்தான். நேரம் இரவு 8 மணி இருக்கும். எங்கேயும் ஒரே இருட்டு. வீடுகள் எதுவும் புலப்படவில்லை. சிறிது தூரம் நடந்த பின்பு ஒரு மச்சு வீடு கண்களுக்கு புலப்பட்டது. வீட்டின் முன் அமைதியாக இந்த பிச்சைக்காரன் நின்றான். ஒரு முரட்டு நாய் அங்குள்ள தூணில் கட்டப்பட்டிருந்தது. அது இந்த பிச்சைக்காரனை பார்த்து ஆக்ரோஷமாக குரைத்தது. நாயின் சத்தத்தை கேட்ட ஒரு பெண்மணி உள்ளே இருந்து வெளியே வந்து இந்த பிச்சைக்காரனை பார்த்தார். இந்த பிச்சைக்காரனின் தோற்றம் அவரை பயமுறுத்தி விட்டது போலும். வீட்டில் உள்ளிருந்து எவரையோ அழைத்தார். அந்த ஆண்மகன் வெளியே வந்தார். என்ன வேண்டும் உனக்கு? ஐயா, சிறிது ஆகாரம் கொடுங்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடனே இங்கிருந்து சென்று விடு, ஆண்மகன் கத்தினார். இந்த பிச்சைக்காரன் மறுபடியும் பிச்சை வேண்டினான். அந்த ஆள் கடும் கோபம் கொண்டு மீண்டும் கத்தினான். போய்விடு, போய்விடு. இந்த பிச்சைக்காரன் அமைதியாக நின்றான். அந்த ஆள் அந்த முரட்டு நாயை அவிழ்த்து விட்டான். அது பாய்ந்து வந்து தாக்கியது. இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கச் சென்றான். அந்த நாய் அவனிடமிருந்து சிறிதளவு மாமிசத்தை எடுத்து கொண்டது. ஒரு நாள் இரவு நண்பர்கள் முருகேசன், சிவசங்கரனுடன் நானும் யோகியுடன் அமர்ந்திருந்த போது யோகி தான் பிச்சை எடுத்த அனுபவத்தை விவரித்தார். பப்பா ராமதாசர் பிச்சை எடுத்து பிரம்மனை தேடிய பேரின்ப வாழ்க்கையை தனது நூல்களான இன் குவெஸ்ட் ஆஃப் காட் மற்றும் இன் த விஷன் ஆஃப் காட் வாயிலாக விவரித்ததை பற்றி பேச்சு வரும்போது யோகியார் மேற்கண்ட தனது அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். பின் திருவண்ணாமலையில் தான் பட்ட துயர அனுபவத்தை யோகி சொல்லலானார். அந்த நண்பன் ஒரு டெய்லர். ஹிந்தி நன்கு பேசக்கூடியவர். இந்த பிச்சைக்காரன் அந்த நண்பன் கடை வழியாக எப்போதெல்லாம் போவானோ அப்போதெல்லாம் அந்த டெய்லர் அழைத்து மிகவும் பிரியமாக டீ கொடுத்து உபசரிப்பான். ஒரு நாள் இந்த பிச்சைக்காரன் அவ்வழியே செல்லும்போது ஒரு முரட்டு கும்பல் அந்த டெய்லரின் கடையின் வாயிலில் நின்று கொண்டிருந்தது. இந்த பிச்சைக்காரன் அந்த கடையருகே சென்றான். டெய்லர் நண்பனோ எதுவும் பேசவில்லை. அந்த முரட்டு கும்பலை சேர்ந்த ஒருவன் மிகவும் இளக்காரமாக இந்த பிச்சைக்காரனை கேலி செய்து நகைத்தான். இந்த பிச்சைக்காரன் அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவனிடமிருந்து எந்த எதிர்ப்பும் தற்காப்பும் இல்லாததைக் கண்டு வெகுண்ட அந்த கும்பல் மேலும் நெருங்கி இந்த பிச்சைக்காரனின் உடைமைகளை பறித்து கொண்டது. ஒரு துணிப்பையையும் அதனுள் இருந்த சில துணிகளும் புஸ்தகங்களும் தூக்கி எறியப்பட்டன. இந்த பிச்சைக்காரன் அமைதியாக இருந்தான். அந்த அமைதியை தாங்க இயலாத அவர்கள் அவனை தாக்கினார்கள். இரத்த காயம் ஏற்படும் அளவுக்கு தாக்கினார்கள். இனி ஹிந்தியில் பேசினால் உன் உயிரையே எடுத்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். இரத்தம் சொட்ட சொட்ட இந்த பிச்சைக்காரன் அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான். டெய்லர் நண்பனோ அந்த முரட்டு கும்பலுக்கு பயந்து எதுவுமே பேசவில்லை. உதவிக்கு வரவில்லை. அடித்தும் திட்டியும் மிரட்டியும் சோர்ந்து போன அக்கும்பல் அங்கிருந்து சென்று விட்டது. இந்த பிச்சைக்காரனும் அங்கிருந்து சென்று விட்டான். இதை கேட்டதும் எங்கள் மனதில் சொல்லனா வேதனையும் கோபமும் பொங்கின. அப்போது நாங்கள் எங்கள் குடும்பத்தாரோடு சிவகாசி நாடார் சத்திரத்தில் மாடி ரூம்களில் தங்கியிருந்தோம்.
யோகியாரும் எங்களுடன் சிவகாசி நாடார் சத்திரத்திலேயே தங்கியிருந்தார். யோகி தன்னுடைய துயர அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டபோது எங்கள் வீட்டு பெண்கள் அனைவரும் வேறு வேறு ரூம்களில் தங்களின் குழந்தைகளோடு இருந்தனர். இங்கு யோகி பேசியது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. யோகி அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த அறையில் ஒரு வலி மிகுந்த கனத்த அமைதி நிலவியது. குழந்தைகள் உறங்கியதும் எங்கள் வீட்டு பெண்கள் அங்கு வந்து யோகியை நமஸ்கரித்துவிட்டு அமர்ந்தனர். ராஜகுமாரி, ஒரு பாட்டு பாடலாம் அம்மா. ராஜகுமாரி பாட ஆரம்பித்தார். யோகி அங்கிருந்த கட்டிலில் படுத்துவிட்டார். சிறிது நேரத்தில் நன்கு உறங்கிவிட்டதை அவரின் மெல்லிய குரட்டை ஒலி தெரியப்படுத்தியது. ராஜகுமாரி வரிசையாக பல பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார். திடீரென ராஜகுமாரி, தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா என்ற கீர்த்தனையை பாட ஆரம்பித்தார். அந்த பாடலில் சிவபெருமான் வாங்கிய அடிகளையும் வசைகளையும் பற்றி கவிஞர் எழுதியிருந்தார். பாடல் முடிந்ததும் யோகி மெதுவாக கண்விழித்து எழுந்து, முருகேசா, இந்த பாடலின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். இது உங்கள் கதைதான் சுவாமி என முருகேசன் தழுதழுத்த குரலில் சொல்ல, ஓஹோ என்றவாறே யோகி மீண்டும் படுத்துக்கொண்டார். இதை வாசிக்கும்போது நமது கண்களிலும் நீர் துளிர்க்கிறது, மனமும் கனத்து கொண்டிருக்கிறது. நாளை பகவானுடன் பயணித்து கொண்டே அடுத்த கட்டத்தை பார்ப்போம். யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.